ஆகையினால நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் வசனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா பொண்ணு வெள்ளியை பார்க்கலாம் அந்த வேத வசனம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாடி முழங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவர் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119வது சங்கீதம். 119வது சங்கீதம் 9வது பாகம் 65வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும், 65 முதல் 72 வரைக்கும். தேத்னு ஒரு வார்த்தை. தேத் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குட் ஆஃப்டர் த சஃபரிங். அது பாடுகளுக்கு பிற்பாடு ஆமென் ஸ்தோத்திரம் நன்மை. பாடுகளுக்கு பிற்பாடு பாக்கியங்கள். பாடுகளுக்கு பிற்பாடு பாக்கியங்கள். இந்த டெத் அப்படிங்கிற வார்த்தை, டெத்துன்னு சொன்னால் சாவுன்னு ஆகிடுது. டெத்து அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம். டெத்து, அந்த டெத்துன்னு சொன்னால் இது ஒரு 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 கர்ப்பப்பை மாதிரி. ஆமாம், நமக்கு இந்த கர்ப்பப்பையிலேருந்து என்ன வருதுன்னா, அங்கே ஒரு பாடுகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளே போனாலும் அந்த பாடுகளுக்கு பிற்பாடு என்ன செய்யுது, ஒரு நன்மை உண்டாகிறது. குழந்தையானது என்ன செய்யுதுன்னா, அந்த தன்னை ஒடுக்கி இருக்குது. ஆனால் ஒரு நாள் வெளியே வரும்போது விடுதலையாக வருகிறது. அப்போ ஒரு ஆசீர்வாதம். எப்படி ஒரு கூட்டுப்புழு, அந்த கம்பளி புழுவானது அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னை ஒடுக்கி இருக்குதான், அதுக்கு பிற்பாடு அது அது வித்தியாசமாக ஒரு புதிய ஒரு பரிமாணத்தோடு கூட வெளியே வர்ற மாதிரி அது சொல்ல. அப்போ 65 சொல்ல, கர்த்தர் வசனத்தின் முடிய அடியனை நன்றாய் நடத்தினேன். நான் வருத்தப்படவே இல்லைப்பா. நான் பட்ட பாடுகளுக்காக, நான் பட்ட கஷ்டங்களுக்காக, நான் எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்காக, எனக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காக, எனக்கு நேரிட்டதான வேதனைகளுக்காக, வருத்தங்களுக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், கடினமான பாதைகளுக்காக, நிந்தைகளுக்காக, அவமானங்களுக்காக ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்ல முடியும், கர்த்தருடைய வசனத்தின்படி அடியனை நன்றாய் நடத்தினீர். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து சொல்ல விரும்புகிறீங்க? 65ஆம் வசனம், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோடும் தடி என்னை தேற்றும். இதற்கு பிற்பாடு என் சத்துருக்கள் மத்தியில் ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுவீர். ஆமென் ஸ்தோத்திரம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்பதான் சொல்றார், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு தார். உத்தம நிதானிப்பையும் அது. அப்போ நான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய பாடுகள் நேரத்தில் நான் எதையாவது ஒன்று பேசிடக்கூடாது. கஷ்டத்தின் நேரத்தில் எதையாவது பேசிடக்கூடாது. நெருக்கத்தின் நடுவில் எதையாவது பேசிடக்கூடாது. மனுஷங்க எனக்கு இப்போ சில புரிந்து கொள்ள முடியாத சில சூழல்களில் போகும்போது நான் எதையாவது பேசிவிடக்கூடாது. உத்தம நிதானிக்கணும். நான் அறிவு எனக்கு தார். போய் தர கற்பனையின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 67ஆம் வசனத்தில் பாருங்களேன், அந்த தேத்துங்கிற வார்த்தை, குட் ஆஃப்டர் த சஃபரிங்.
நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போது உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இப்போ நான் பாடுபட்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் நலமானது. வார்த்தையை இப்போ நான் காத்து, ஏன்னா வசனம் தான் என்னை அந்த உபத்திரப்பட்ட நேரத்துலையும் எனக்கு உதவியாக இருந்தது வசனம். 68 தேவரின் நல்லவரும் நன்மை செய்வருமாக இருக்கிறேன், உமது பிரமாணங்கள் எனக்கு போது. அவர் எப்போதும் நல்லவர். எனக்கு தான் புரிஞ்சுக்கல, நான் தான் புரிஞ்சுக்கல, அவர் நல்லவர். அதனால தான் அந்த வசனம் பாருங்கள், ரோமர் 8:28 வாசிக்கும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? என போதியும் ஆண்டவரே, நல்லவர், நன்மை செய்கிறவர். அகங்காரிகளுக்கு விரோதமாக பொய்யை பேசுகிறாங்க, என்னைக்கும் நடக்கும், உனக்கு ஒரு அகங்காரி கூட்டம் இருக்கும். ஆனால் நானும் முழு இருதயத்தோட முடிய கட்டளையில் கைக்கணும். ஏன்னா அதனால் பலன் உண்டுன்னு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். கடினமான சூழ்நிலையும் நான் சத்தியத்தின்படி நடப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். அவங்க இருதயம்லாம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது. நான் உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். வேதத்தில் மனமகிழ்ச்சியாக நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஏன்னா நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே நான் உயர்த்தப்பட்டேன். அல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நான் உயர்த்தப்பட்டேன். அதனால் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். மனிதர்களை பற்றி கற்றுக்கொண்டேன், வாழ்வியலை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். உலகத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். பிரமாணங்களை நான் நிறைய அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது நல்ல சூழல் நமக்கு கற்றுக் கொடுக்கறத விட ஒரு கடினமான சூழல் நமக்கு அதிக காரியங்களை கற்றுக் கொடுக்குமா போட்டு கடைசி 72 வசனத்தை சொல்கிறார். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீ விளம்பின வேதமே எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். 1000 வெள்ளியை பார்க்கலாம். அப்போ வேத வசனம் நமக்கு நன்மையானதை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆகினால நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் வசனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா பொண்ணு வெள்ளியை பார்க்கலாம் அந்த வேத வசனம். ஒருவர் சொன்னார், ஒரு கையில் ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருந்தார். அவர் சொன்னார், இந்த மோதிரம் என் கையில் இருக்கிறதுனால நான் தைரியமாக எங்கேயும் போவேன் அப்படின்னாரு. என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்டால், என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல காசு இல்லை, பணம் இல்லைன்னா இந்த மோதிரத்தை கொடுத்து ஒரு 1000 ரூபா தாங்கன்னு சொன்னால் யாரும் நம்பி ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, என் காரியத்தை சாதிச்சுட்டு வருவேன். அப்போ கையில் பொண்ணு இருந்தால், கையில் வெள்ளி இருந்தால் நான் எதுக்குமே நான் பயப்பட வேண்டாம்ல, எந்த சூழ்நிலை கொடுத்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் கையில் அந்த பொண்ணோ வெள்ளியோ அதன் மேலே உள்ள நம்பிக்கையில் என் வாழ்க்கையை நான் நிறைவு செய்துடுவேன்னு சொல்கிற அதை விட நீர் விளம்பின வேதம் என் கையில் இருக்கிறதுனால நான் ஸ்தோத்திரம் நான் மென்மேலும் எந்த சூழலையும் நான் கடந்து போவேன், சகலம நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிற அந்த விசுவாசத்தோடு போவேன். சகலம நன்மைக்கு எதுவாகத்தான் எனக்கு நடந்திருக்கிறது என்றும் அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 9வது பாகத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் சொல்லுகிறார், உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக நான் என்ன செய்தேன், வழி தப்பி நடந்தேன். ஆகையினால உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டதுனால உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் நிறைய நேரத்தில் நமக்கு புரியலை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இவ்வளவு பாடுகள். இன்னும் அவருடைய தானே பிரமாணங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு சொல்லுவோம். இவ்வளோ பாடுகளுக்கு போனது ரொம்ப நல்லது, கர்த்தர் இந்த பாடுகள் வழியாக நடத்தினது ரொம்ப நல்லதுன்றதான வார்த்தையை சொல்லத்தக்கதாக அவருடைய பிரமாணங்களை மறவாமல் உபத்திரவத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் அப்பா பாடுகள்னால நாங்கள் கர்த்தா வேதனையும் உபத்திரவங்களையும் அப்பா ஆண்டவரே கண்ணீரையும் நாங்கள் கர்த்தாவே அழுகையிலும் கடந்து செல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக அப்பா தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார் அப்பா. நாங்கள் அப்பா எல்லாத்துக்கும் வருகிறதான உபத்திரவம் எங்களுக்கும் வரலன்னு சொன்னால்
நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் ஆமேனப்பா, நாங்கள் தப்பி நடந்து போயிடுவோமேப்பா. தேவனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உபத்திரவத்தை அனுமதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமே, நம்முடைய பிரமாணங்கள், நம்முடைய வழிகளை நீர் எங்களுக்கு அதன் மூலம் நீர் கற்றுத்தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். செவ்வையான பாதையில் நீர் எங்களை அதன் மூலமாக நடத்தி செல்லுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அநேகம் ஆயிரம் அந்த பொன் வெள்ளி அப்பா ஆமென் ஆண்டவரே பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதம் எங்களுக்கு நலம் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா எல்லாவற்றையும் அறியத்தக்கதான உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எங்களுக்கு நீர் போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.